ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற கீரை வந்து முடக்கத்தான் கீரை அப்படிங்கிறது. இதை வந்து பலூன் வைன் அப்படின்னும் சொல்லுவோம். ஏன்னா இதில் வந்து பலூன் ஷேப்பில் இதனுடைய பழங்கள் வெயினில் தொங்கிட்டுருக்கு. இதனுடைய பூக்கள் வந்து வெள்ளை கலரில் சிறியதாக காணப்படும். இந்த தாவரத்தை வந்து உளிஞை செடி அப்படின்னு நம்ம லோக்கலாக சொல்லுவோம். இந்த செடி மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது. இதனோட இலை தண்டு எல்லாமே நமக்கு நல்ல ஒரு கீரையாக நல்ல ஒரு உணவாகவும் இது பயன்படுது. இந்த தாவரத்தோட பொட்டானிக்கல் நேம் கார்டியோஸ்பெர்மம் ஹெலிகாகேபம். இதனோட ஃபேமிலி சாப்பிண்டேசி. இந்த தாவரம் வந்து வாத நோயை குணப்படுத்துவதில் இது ஒரு சிறந்த பங்கு வகிக்கிறது. இந்த தாவரம் ரொமாட்டிசம், அதாவது வாத நோய், அதுக்கு கீழ்வாதம், மூட்டுவாதம், இந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு இந்த தாவரம் மிகவும் பயனுள்ளது. இதனுடைய பழங்கள் இதனுடைய மல்டி சீடாக இருக்குது. இது வந்து பெலூன் ஷேப்பில் இருக்கும். இப்படி உடைச்சி எடுத்தேன்னா இதுக்கு உள்ளால் இதுபோல் 3 விதைகள் உள்ளால இருக்குது. அது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த விதைகள் எந்த கசப்புமே இல்லை. இந்த தாவரத்தை நம்ம இருமல், சளி இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கஷாயமாக காய்ச்சி அருந்தலாம். அப்புறம் இது வந்து ஆஸ்துமாவை குணப்படுத்துவதற்கு மிகவும் சிறந்த ஒரு தாவரமாக இருக்கிறது. அப்புறம் வந்து ஜாயிண்ட் பெயினை குறைக்கிறது. இது ஒரு படர் கொடியாக காணப்படும். அப்புறம் இது வந்து செரிமானத்தை தூண்டுகிறது. மலச்சிக்கல் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு இது பயன்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் நோய் எதிர்ப்பு தன்மை உடையதாக இருக்குது. அப்புறம் இது வந்து தலையில் இருக்கக்கூடிய பொடுகை குறைக்கிறதுக்கும், அப்புறமா தோள்களில் ஏதாவது சொறி சிரங்கு இதுகள் வந்தோன்னா இதை வந்து குணப்படுத்துவதற்கும் இந்த தாவரம் மிகவும் சிறந்த ஒன்றாக அமைகிறது. அப்புறம் என்னென்னா இதை வந்து நம்ம தோசை உடலை சேர்த்து தோசையாக ப்ரிப்பேர் பண்ணி இதை சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இது சூப்பாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த சூப்பு வந்து கசக்க எதுவும் செய்யாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், பூண்டு, அப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்து நம்ம ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். இந்த கீரையில் வந்து நம்ம ரசம் தயாரிக்கலாம். இப்படி நிறைய மருத்துவ குணமுடைய இந்த தாவரமாக இது இருக்குது. நீங்களும் உங்கள் வீடுகளில் இந்த தாவரங்களை செய்யுங்கன்னா பயிரிடுங்க, பயன்பெறுங்க. நன்றி.